உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதயம் முறை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதயம் முறை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ இன்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம், உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேன் ஐயா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 23வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவினுடைய சீடனாக இருப்பது என்பது சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசுவினுடைய சீடனாய் இருப்பதற்கு துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏதோ வெறுமனே சுகமான வாழ்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு சென்றால் நிச்சயம் நடக்கப் போவதில்லை. ஆனால் ஆழமான ஒரு நம்பிக்கை உண்டு. தன்னுடைய குரு இயேசு என்னோடு பயணிக்கின்றார் என்ற அழுத்தமான ஒரு நம்பிக்கை, நிறைவான வாழ்வு, இவை அனைத்தும் இயேசுவிடம் உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள இயேசுவின் சீடனாக சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் தெம்பும் வேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கொழிஞ்சாம்பாறை ரோசி ஆசிரியை கருத்துப்படி ஜான் கென்னடி அவருடைய 6ஆம் ஆண்டு நினைவாகவும், ஜெஸ்ஸி நித்யா இவருடைய கருத்துப்படி குழந்தைகளுடைய ஆன்மீக காரியங்களில் நல்ல முறையில் முன்னேற்றம் காணவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 13 18 முடிய இறைவார்த்தைகள். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 9 முதல் 10 முடிய மற்றும் 12 முதல் 17 முடிய இறைவார்த்தைகள். அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஓனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்துதான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையில், ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவராகினான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
அதிகாரம் 14 இறைவாக்கியங்கள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசுவை பற்றி பெருமையாக அருமையாக புகழ்ந்து பேசாத நாவு எதுவும் இல்லை. அது ஜாதி மதம் கடந்தும் இயேசுவனுடைய போதனைகளை பாராட்டுகின்ற, அவருடைய வாழ்க்கையை போற்றுகின்ற மனித உள்ளங்கள் ஏராளம். இயேசுவனுடைய சொல்லையும் இயேசுவனுடைய செயலையும் வியந்து போற்றுகின்ற மனிதர்கள் இயேசுவனுடைய சீடனாக வேண்டும் என்று துடிக்கின்ற மனிதர்கள். இயேசுவனுடைய சீடனாக வேண்டும் என்றால் இயேசு மலர் படுக்கையை அல்ல நமக்கு விரித்து கொடுப்பது, மாறாக முட்கள் நிறைந்த பாதையை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இயேசுவை பற்றி புகழுகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சீடனாக மாற வேண்டும் என்ற எண்ணமும் ஆவலும் இருந்தாலும், இயேசுவினுடைய சீடனாக இருப்பது புகழையும் பெருமையையும் அல்லது அவருடைய மகத்தான காரியங்களையும் உற்று நோக்கியல்ல, மாறாக அவர் கடந்து சென்ற வாழ்வை உற்று நோக்கி அவருடைய அடித்தளங்களை உற்று நோக்கி அவருடைய வழித்தடங்களை உற்று நோக்கி வாழ அழைக்கின்றார். உண்மைதான், புதுமை செய்தார், அற்புதங்களை செய்தார், அருமையாக போதித்தார். இதெல்லாம் புகழ் என்ற அல்லது பெருமை என்ற ஒரு பக்கத்தை மாத்திரமே உற்று நோக்குவது. ஆனால் ஆண்டவர் இயேசு விமர்சனங்களை சந்தித்தார், பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் எதிர்கொண்டார். கடைசியிலே சிலுவைச் சாவை அவர் அனுபவித்தார். இதெல்லாம் இயேசுவினுடைய இன்னொரு பக்கம். எனவே இயேசுவினுடைய சீடனாக வாழ்வது என்பது இப்படிப்பட்ட அருமை பெருமைகளை உற்று நோக்கியல்ல, மாறாக வாழ்க்கையில் நடந்த யதார்த்த நிகழ்வுகளான துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் உற்று நோக்கி. இன்னைக்கு பல நேரங்களில் தலைவர்கள் கொடுக்கின்ற அழைப்பு எப்படியாக இருக்கும் அப்படின்னா, கவர்ச்சிகரமான ஒரு அழைப்பு.
என்னுடைய கட்சியில் சேர்ந்து விட்டால், என்னுடைய அமைப்பில் சேர்ந்து விட்டால் உனக்கு எந்த பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ஓடி வந்து உடனடியாக அதை முடித்து கொடுத்து விடுவோம். நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதில் எல்லளவும் நீ துன்பப்பட வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு காரியமும் தேவையில்லை. எனவே என்னுடைய அமைப்போ என்னுடைய கட்சியோ உனக்கு நல்லதை மட்டுமே செய்யும். மகிழ்ச்சியாக நீ வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் துன்பமும் உன்னை அணுகவே அணுகாது. இது தலைவர்கள் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, கவர்ச்சிகரமான அழைப்பு. காரணம், அவர்களுடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் ஒன்று மட்டும்தான். இவர்களை தங்களுடைய கட்சியிலும் அமைப்பிலும் சேர்த்து கொண்டு தங்களுக்கு அடிமையாக்க வேண்டும். அவங்க எக்கேடு கெட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. அல்லது தாங்கள் போகின்ற வழியில் அவர்கள் எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நாம் சொல்லுகின்றதை கேட்டு அடிமைகளாக நமக்கு பின்வர வேண்டும். அந்த வழி நியாயமானதா, அதை பற்றி கவலை இல்லை. இதுதான் இன்றைய உலகத் தலைவர்களுடைய அழைப்பும் அவருடைய எண்ணமும் நோக்கமும். அவர்களை பொறுத்தவரை கவர்ச்சிகரமான அழைப்பை கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கி அடிமைகளாக மாற்றுவது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. யதார்த்தமான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அதில் இருக்கின்ற துன்பங்களையும் சுட்டி காட்டுகின்றார். எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுகின்றார். அதான் இயேசுவனுடைய அழைப்பு. எனவேதான் அவர் அழைக்கின்ற பொழுது அவர் இப்படி சொல்லுகின்றார், என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. இயேசுவினுடைய சீடனாக இருப்பதற்கு துணிச்சல் வேண்டும், மனதைரியம் வேண்டும், அதற்கு சரியான மனப்பக்குவம் வேண்டும். சவால் நிறைந்த வாழ்க்கைக்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் என்பதுதான் இயேசுவினுடைய சீடனாக இருப்பவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சீடன் என்பவன் ஏதோ பாதுகாப்புக்காக அடைக்கலம் தேடி வருகின்றவன் அல்ல. மாறாக இயேசுவின் மனநிலையை, குருவின் மனநிலையை பெற்று அவருடைய வழி பின்பற்றுகின்றவன் தான் சீடன். ஏன்னா இயேசு இதில் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றுகின்றார். தந்தை, தாய், பிள்ளைகள், சகோதரிகள் எல்லாரையும் விட்டு கடைசியாக தன்னுடைய உயிரையும் ஒப்பு கொடுக்கின்றார். தந்தையே, என் ஆவியையும் கையில் ஒப்படைக்கின்றேன், உயிரையும் ஒப்பு கொடுக்கின்றார். இந்த மனநிலை ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருக்க வேண்டும். ஏதோ இயேசு கிட்ட போயிட்டா எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு அருள் கிடைக்கும், ஆசீர் கிடைக்கும், என்னுடைய வாழ்வு சிறக்கும், எனக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை என்று சொல்லி மந்திர மாயாஜாலத்தில் இயேசுவினுடைய சீடனாக இருப்பது அல்ல. இயேசுவை பின்தொடர்ந்தால் கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம், இவற்றிற்கு மத்தியில் இயேசு நம்மோடு இருப்பார். உலகத் தலைவர்களைப் போல நாம் துன்பப்படுகின்ற பொழுது கைவிட்டு ஓடுகின்ற தலைவன் நம்முடைய தலைவன் அல்ல. நாம் வேதனைப்படுகின்ற பொழுது கண்டும் காணாமல் இருக்கின்ற தலைவர்களைப் போல அல்ல நம்முடைய தலைவன். நம்முடைய வாழ்க்கையில் வேதனையும் துன்பமும் இருந்தாலும் இயேசு நம்மோடு உடன் இருப்பார். அப்போ இன்றைக்கு நாம் கூர்ந்து நோக்க வேண்டியதுன்னா, இயேசுனுடைய சீடனாய் இருக்க என்னால் முடியுமா? உலகத்துள்ள எந்த தலைவர்களுக்கும் நாம் அடிமைகளாக, தொண்டர்களாக இருந்து விடலாம். காரணம், சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டோம்னா ஓகே. எந்த கேள்வியும் கேட்காமல் பின்தொடர்ந்தால் சரி. இது உலகத் தலைவர்கள். அவங்க என்னத்தை கொடுக்குறாங்களோ அதை பேசாமல் வாங்கிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அதுதான் உலகத் தலைவர்கள். ஆனால் இயேசுனுடைய சீடனாக இருப்பதற்கு
நாம் ஆழமாகவும் அதிகமாகவும் யோசிக்க வேண்டும். 2 உதாரணங்களை அவர் கொடுக்கின்றார். ஒன்று, கோபுரம் கட்ட விரும்புகின்ற ஒருவர், மற்றொன்று எதிரி படையோடு போரிடச் செல்கின்ற ஒரு அரசர். இந்த 2லும் சரியான கணக்கும் எதிர்நோக்கும் தொலைநோக்கு பார்வையும் மிக மிக அவசியம். கோபுரம் கட்ட விரும்புகின்ற ஒருவர் என்ன செலவாகும், எப்படி கட்ட வேண்டும், இதை எப்படி எதிர்கொள்வது என்று முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். ஆரம்பிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, இயேசுவின் சீடனாக இருப்பதற்கு எவையெல்லாம் நமக்கு நடக்கப் போகின்றது என்ற ஒரு தெளிவு ஏற்கனவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எது நடந்தாலும் எதிர்கொள்வேன் என்ற ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்கும். இல்லாட்டினா பாதி வழியில் வந்து மீதி வழியில் திரும்பிச் செல்லுகின்ற நாம் சுயநலக்காரர்களாக மாறிவிடுவோம். அரசன் ஒருவன் போர் தொடுக்க செல்லுகின்ற பொழுது அவங்கிட்ட இருக்கிற 10,000 பேரை கொண்டு எதிரி நாட்டு படையில் 20,000 பேர் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை வெற்றி பெற முடியுமா என்று சொல்லி அவர்கள் யோசிக்க வேண்டும். இல்லாட்டினா அந்த சண்டையே வேண்டாம், அமைதிக்கான வழியை அவர்கள் ஏற்படுத்தி சமாதானத்தோடு சென்று விட வேண்டும். அப்போ இயேசுவின் சீடனாக இருக்க வேண்டும் என்றால் சவால்களை விரும்பி ஏற்பது. அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் அள்ளி வீசப்பட்டாலும், உடல் வேதனைகளுக்கு மத்தியிலும் உள்ளத்தினுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த இயேசுவின் சீடனாக இறுதி வரை வாழ்ந்து காட்டுவேன் என்ற உறுதி எடுக்கின்றவர்களால் மாத்திரமே இயேசுவின் சீடனாக இருக்க முடியும். இல்லாட்டினா இயேசுவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அல்லது கவர்ச்சிகரமான போதனைகளையும் கண்டு கொஞ்ச தூரம் ஓடி போயிட்டு திரும்பி வருகின்ற மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். இன்றைக்கு சிந்திப்போம், இயேசுவின் சீடர்களாக இருப்பதற்கு எதுவரை, எப்படி, எந்த தைரியத்தோடு, எந்த துணிச்சலோடு, எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, இம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் அன்பினை ஆணிவேராக கொண்டு திரு அவையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, இம் நாட்டு தலைவர்கள் யாதொரு வேறுபாடுமின்றி இம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பணிபுரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும். பல்வேறு தேவைகளோடும் உள்மன போராட்டங்களோடும் இருக்கும் இவர்களை கண்ணோக்கும். உமது அருளால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள மனதிடம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நாயகனே எம் இறைவா, ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். நீரே உம் திருக்கரங்களால் அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து புது வாழ்வு வாழ அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய வலது வாய்க்கால் திட்டம், அதனுடைய எர்த் ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற வெட்டுகின்ற பணி தொடங்கப்பட்டிருக்கிற வேளையில் விரைந்து அதனை நிறைவு செய்து கொடுப்பீராக. இன்னும் என்னுடைய பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாய் முன்னேற்றமடைவதாக. ஈழத் தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுப்பீராக. ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதாக. வீழ்ந்து போயிருக்கின்ற பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி பெறுவதாக.
இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் குணந்தோம் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் குணர்ந்தோம் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் குணர்ந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரை, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயும் தந்தையும் ஆனவா, சேயாக என்னை நாளும் அணைக்கவா. உயிராயும் வாழவே உறவாய் உணவாய் இம்மில்வாம் இனியவா. இறைவாவாம் நீரைவாய் வா தமும்வாம் இனியவா. இறைவாவாம் நீரைவாய் வா நீதமும்வாம். உடலையுண்டு குருதி பருகி பகிர்ந்து வாழவே உந்தன் நினைவாய் அன்பில் நிலைத்து உறவை வளர்க்கவே. உடலையுண்டு குருதி பருகி பகிர்ந்து வாழவே உந்தன் நினைவாய் அன்பில் நிலைத்து உறவை வளர்க்கவே. எல்லாம் நீயாக வேண்டும், என் இதயம் உனதாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும், என் இதயம் உனதாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவு, ஊக்கம், உற்சாகம் அனைத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மேலும் இந்த ஒளிபரப்புகள் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஜெப உதவியாலும் பொருள் உதவியாலும் எங்களை தாங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு வேண்டுகின்றேன்.
நீங்கள் கொடுக்கின்ற திருப்பலிக்குரிய கருத்துக்களும் நன்கொடைகளும் இறையிறக்க நம்மனால் ஒளிபரப்பதற்கு நீங்கள் கொடுக்கின்ற நன்கொடைகளும் சிறப்பாக உதவும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இனியும் பல பேர் மனமுவந்து முன்வர அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைக்கு ஏறக்குறைய 27,000 கனெக்ஷன்களோடு இன்றைக்கு இந்த ஒளிபரப்பானது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து கஞ்சிக்கோடு வர இருக்கின்ற பல இல்லங்களை இந்த ஒளிபரப்பு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அது கேரளா விஷன் என்ற ஒரு கேபிள் வழியாகவும் கௌமா என சொல்லப்படுகின்ற SCV கேபிள் விஷன் வழியாகவும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதேபோல் கொள்ளுச்சாம்பாறைக்கு அருகாமையில் இருக்கின்ற கருமன் புனித மதலேன் மரியம்மாள் திருத்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு திருப்பலி, நவநாள், நற்கரணை ஆசி அனைத்தும் நடைபெறும். இறுதியிலே வேண்டுதல் உணவு வழங்கப்படும். எனவே அனைவரும் வந்து புனிதையின் வழியாக ஆசிரை பெற்றுச் செல்ல அன்போடு வேண்டுகின்றேன். எண்ணற்ற சாட்சியங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டிருக்கின்றன. நேரடி சாட்சியங்கள் பல பேர் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். எனவே நீங்களும் வந்து இறை ஆசிரை பெற்றுச் செல்லும்படி அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளாக நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா, உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மறியேன் நன்னையே, இறையருள் நிறையச் செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும்
பிரதோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே, உன்னை தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியின் அன்னை இறையருள்